ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள 10 கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஹாட் பாக்ஸில் இப்போ இட்லியோ சாதமோ எதை போட்டு வச்சாலும் அவ்வளோக்கா சூடு நிற்க மாட்டேங்குது முன்ன மாதிரி இல்லை அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹாட் பாக்ஸ்க்குள்ளே நல்லா சலன்னு கொதிக்கிற தண்ணியை ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அலாசிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே சூடு நிற்குங்க. இதை வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் லைஃப் கொண்டு வரலாம் ஹாட் பாக்ஸ்க்கு. ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளமே வராமல் இருக்கணும் அப்படின்னா ஹாட் பாக்ஸு, இந்த ஃப்ளாஸ்க் இதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் கீழே போட்டுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போடாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாலும் இந்த ப்ராப்ளமே வராதுங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, கத்திரிக்கோல் கத்தி எல்லாமே சீக்கிரமே வந்து ஷார்ப்னஸ் போயிடுதுங்க. அதுக்கு ஒரு ஈஸியான டிப் பார்த்துடலாம். இது போல் அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக ஷீட் எடுத்து லைட்டாக கத்திரிக்கோலாக இருந்தாலும் கத்தியாக இருந்தாலும் இது போல் தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி தேய்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தேய்க்கணுங்க. இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாகும். நம்ம ஷார்ப் பண்ண வேண்டிய கத்திரிக்கோலில் அலுமினியம் ஃபாயிலை கட் பண்ணி விட்டிங்கனாலுமே நல்லா ஷார்ப்னஸ் ஆகுங்க. கத்தியெல்லாம் இது போல் பண்ணும்போது நல்லாவே ஷார்ப்னஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். சூப்பராக கட் பண்ணும். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற கல்லுப்பே போதுங்க. இது போல் கல்லுப்பு ஜாடிக்குள்ளே வந்து இது மாதிரி கட் பண்ணி விடுங்க. இது மாதிரி கட் பண்ணாலும் நல்லாவே கத்திரிக்கோல் ஷார்ப் ஆகுங்க. அலுமினியம் ஃபாயிலை விடவே இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இது போல் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம். இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது மாதிரி கட் பண்ணும்போது ஷார்ப் ஆகும். வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. அடிக்கடி கத்திரிக்கோல்லாம் வாஷ் பண்ணாமல் இருக்கணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி மாவு, கடலை மாவுலாம் நம்ம என்ன தான் வந்து ஏர்டைட் ஜாராக ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சாலுமே சீக்கிரமே பூச்சி வண்டெல்லாம் வந்துடுங்க. அது வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்தந்த கண்டெய்னருக்கு தனியாக ஒரு ஸ்பூனோ அல்லது கரண்டியோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெளியிருந்து எடுத்து போடும்போது அதில் இருக்கிற வாட்டர் மாய்ஸ்சர் கூட சீக்கிரமே பூச்சி பிடிச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு, அது கூட ஒரு 2 கிராம்பு இது மாதிரி போட்டு வச்சிட்டிங்கனாலும் சீக்கிரமே வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்குங்க. இது மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் கூட அது கெடாமல் அப்படியே இருக்குங்க. கோதுமை மாவில் மில்லிலிருந்து அரைச்சி கொண்டு வந்தோடனே சூடாக இருக்குங்க. அதை அப்படியே சில பேர் ஸ்டோர் பண்ணிடுவோம். அது போல் பண்ணிங்கனாலும் வேத்து போய் சீக்கிரமே பூச்சி பிடிச்சிரும். நல்லா அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணணுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மழை காலத்தில் தக்காளி வந்து சீக்கிரமே அழுகி போயிருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வெளியே இருந்தாலே ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இது போல் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. எல்லா தக்காளியிலும் இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது போல் கூடையாக இருந்தாலும் சரி, அது ஓப்பனாக நீங்கள் நியூஸ் பேப்பர் அல்லது சாக்கில் வச்சாலும் சரிங்க. இது மாதிரி குப்பரை திருப்பி அதாவது இன்வெர்ட்டாக வச்சுருங்க. இது போல் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட வெளியவே ஒரு 5 நாள் வரைக்கும் தக்காளி அதே மாதிரி இருக்குங்க. தக்காளி வாங்குறப்பவே ரொம்ப கனிஞ்ச பழமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே யூஸ் பண்ணிடுங்க. அது ரொம்ப கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா அது அழுகி போய் கூட இருக்கிற எல்லா பழமுமே அழுகி போயிடும். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கும்போது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம வாங்குகிற மிக்சர் ஜார்ஸ்லாம் இப்போ சீக்கிரமே வந்து ஷார்ப்னஸ் போயிடுதுங்க. எதை அரைச்சாலும் உள்ளே கட்டியாக அப்படியே நிற்கிது. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. இது போல் அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா இந்த மாதிரி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லாதவங்க என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது போல் போட்டுட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஜாரை சுற்றி எடுத்துருங்க. இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஜார் வந்து ஷார்ப் ஆயிருங்க. இது போல் சுற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயிலில் ரொம்ப குட்டியாக குரணையாக டயருங்க. அந்தளவுக்கு நல்லா சுற்றி எடுத்துடணும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அடுத்த ஒரு தேங்காயோ எதையோ ஒன்று போட்டு அரைச்சி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற கல்லுப்புங்க. கல்லுப்பை போட்டு நல்லா அரைச்சாலும் பிளேடு வந்து ஷார்ப் ஆகும். அதே மாதிரி ஐஸ் கட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். ஐஸ் கட்டியும் வந்து பிளேடை நல்லா ஷார்ப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். அலுமினியம் ஃபாயில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம உருளைக்கிழங்கு என்ன தான் கம்மியாக ஒரு 1/2 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணால் கூட சீக்கிரமே இது போல் முளைப்பு வந்துடுங்க. அதுவும் மழை காலத்துலலாம் சொல்லவே வேணாம். 2-3 நாளுக்குள்ளேயே இது போல் வந்துடும். நானே இதுக்கு முன்னாடி இது போல் வந்ததுன்னா இப்போ எடுத்து விட்டு நான் பாட்டுக்கு சமைச்சிடுவேன். ஆனால் அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு வாங்கும்போதே நல்லா அழுத்தி பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து சாஃப்டாக இல்லாமல் நல்லா கல் மாதிரி இருக்கணுங்க. கல் மாதிரி இருந்தால் தான் நல்லா புது கிழங்குன்னு அர்த்தம். காய் வந்து எங்கேயுமே கீரலோ இல்லை வெட்டுப்படாமல் இருக்கணும். அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் உருளைக்கிழங்குல மண் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுவோம். அது மாதிரியும் பண்ணக்கூடாதுங்க. அடுத்து வந்து எப்பயுமே உருளைக்கிழங்கு போடும்போது இது போல் ஒரு ஏர் நல்லா சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரியான இடத்துல தாங்க போட்டு வைக்கணும்.
இப்போ ஏதோ ஒரு சாக்கோ நியூஸ் பேப்பரோ போட்டு ஓப்பனாக வச்சிங்கனாலும் ரொம்ப நாள் நமக்கு வருங்க. எப்பயுமே நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணும்போது வெங்காயம், தக்காளி, பூண்டுன்னு எல்லாத்து கூட சேர்த்து போடாமல் தனித்தனியாக யூஸ் பண்ணுங்கள். எந்த பொருளுமே தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாக வருங்க. இது மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமே முளப்பு வராதுங்க. ஒருவேளை அப்படி முளப்பு வந்த உருளைக்கிழங்கு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. எப்பயுமே நம்ம பூண்டு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பல் இது போல் வெளியே வரி வரியாக தெரியணுங்க. தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நல்ல பூண்டுன்னு அர்த்தம். இப்போ பூண்டு வைக்கிற விலைக்கு நம்ம எங்கேயாவது கொஞ்சம் விலை குறைவாக கிடச்சிதுன்னா நம்ம லம்பாக வாங்கி ஸ்டோர் பண்ணணும்னு நினைப்போம் இல்லைங்க. அந்த மாதிரி சமயத்தில் இது போல் தொல்லி எல்லாமே எடுத்துருங்க. ஒன்றா தனியாக எடுத்து வச்சுருங்க. இது போல் தனித்தனி பல்லாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு செல்ஃப் லைஃப் அதிகமாக வருங்க. ஒரே பூண்டு கட்டையாக இருக்கும்போது உள்ளே சீக்கிரமே பூச்சி பிடிச்சிரும். தனித்தனியாக இருந்ததுன்னா சீக்கிரமே பூச்சி பிடிக்காதுங்க. அடுத்து நம்ம இது மாதிரி தோலெலாம் எடுத்தோம் பார்த்திங்கன்னா, இந்த தோலையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேணாங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது மாதிரி பூண்டு தோலையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு தலகாணி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் வந்து சீக்கிரமே ரிலீவ் ஆகலாங்க. ஒற்றை தலைவலியும் சீக்கிரமே போயிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம என்ன தான் பார்த்து வச்சுருந்தாலும் அரிசியில் இந்த பருப்புலாம் சீக்கிரமே வண்டோ பூச்சியோ வந்துடுங்க. அதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போல் வேஸ்ட்டாக தூக்கிடுற மிளகா காம்பு அந்த விதையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் இது போல் காம்பு விதையெல்லாம் போட்டு வச்சுருங்க. ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு அரிசிக்குள்ளே பருப்புக்குள்ளே நம்ம எந்த சம்பளத்தில் போட்டு வைக்கிறோமோ அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இதை மாற்றிடுங்க. இதோட நெடி அப்படியே இருந்துட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அரிசிக்குள்ளேயோ பூச்சி வராமல் இருக்கும். நம்மள நிறைய பேர் வரமிளகாய் அப்படியே அரிசிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அதை விட இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நெடி அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து பூச்சி வண்டெல்லாம் வந்துடாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே இது போல் அரிசிக்குன்னு தனியாக ஒரு டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியிருந்து எடுத்தோம்னா சீக்கிரமே பூச்சி பிடிச்சிரும். டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பாசிப்பருப்பு, துவரப்பருப்புன்னு எதை போட்டாலுமே குக்கரில் வைக்கும்போது வந்து வெளியே விசில் வரும்போது அப்படியே தண்ணி கஞ்சியெல்லாம் வெளியே வந்துடுங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். விளக்கெண்ணெய் பொங்கியும் வராது, சீக்கிரமே பருப்பு வேகுங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயங்க, தண்ணி அளவு கரெக்டாக வைங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளந்து வைங்க. நம்ம நிறைய பேர் வந்து அப்படியே வச்சுருவோம். அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் பொங்கி வரக்கு. செடியில் பருப்பு இருக்கும்போதே வந்து அது மேலே பூச்சி பிடிக்காமல் இருக்கணுங்கிறக்காக ஒரு கோட்டிங் இருக்குங்க. அதுதான் வந்து இப்படி நுரைச்சி வர காரணம். இந்த நுரையெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா பருப்பு சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் வரும் இல்லைங்க, அந்த பிரச்சனையெல்லாம் வராது. நுரையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விசில் விட்டுக்கலாங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் எது வாங்கினாலும் சரி, எல்லா கிழங்கு வகைகளுமே சீக்கிரமே வெந்து வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போல் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வச்சுருங்க. இது போல் கல்லுப்பு கரைஞ்சதுக்கப்புறம் இதில் 10 நிமிஷம் வரைக்கும் அந்த கிழங்கெல்லாம் வந்து அப்படியே போட்டுருங்க. இது போல் போட்டு வைக்கும்போது சீக்கிரமே வந்துருங்க. ஒரு 10 விசில் விட வேண்டிய இடத்துல 3 விசில் விட்டாவே போதும், சூப்பராகவே வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நிறைய டிப்ஸ் பார்த்துட்டோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சால் அது தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் vlogsக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam.